நாம மகிமைப்படுவதாக. எல்லாரையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். ஆமா, புத்தகத்தை வெளியிட்டு விட்டார், அதை எனக்கு கொடுத்து விட்டார். பக்கம் பக்கமாய் நான் ஆராய்ச்சி பண்ணி எழுதிவிட்டேன். பக்கங்களோரும் என்னெல்லாம் இருக்கிறது என்று எழுதிவிட்டேன். அத்தனையும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால், இந்த புத்தகம் முழுவதையும் என்னுடைய வீட்டில் நீங்கள் வந்து பார்க்கலாம். அதனுடைய ரேக் சைஸ் பாத்தீங்கன்னா 30க்கு 30 இருக்கும். 30 அடிக்கு 30 அடியில வைத்திருக்கிற பல லட்சங்கள் மதிப்பான புத்தகங்கள் எல்லாம் வெறும் 200 ரூபாய்க்கு 90 பக்கத்தில் எழுதி முடித்திருக்கிறார் தம்பி. கர்த்தர் கொடுத்த பெரிய ஞானம். இட் டோல்ட் வெரி வெல். அவர் எழுதும் பொழுது அந்த புத்தகத்தை பற்றி டச் பண்ணிக்கிறேன். சும்மா பேப்டிஸ்டத்தை பற்றி எழுதும் பொழுது கொள்ளை நோய் என்று சாடி இருக்கிறார். எவ்வளவு தைரியம் பாத்தீங்களா? பெஸ்டிலன்ஸ், இந்த தவறான டாக்டரின் என்பது ஒரு கொள்ளை நோய் என்று எழுதுகிற அளவுக்கு இந்த வாலிப வயதில் அவருக்கு எப்படி வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. இப்போதுதான் இந்த உண்மை போய் ரீச் ஆவறதுக்கு உள்ளாக அடிப்படையான காரியங்கள் தொடங்கி இருக்கிறது. ஆகவே நான் அவரை மனதார வாழ்த்துகிறேன். கடவுள் நமக்கு கொடுத்த கிருபை, இந்த அருமையான ஆளுகையை கொடுத்திருக்கிறார். இந்த புத்தகம் அநேகரை ஆள போகிறது. இந்த புத்தகத்துல 2 சிறப்பு. கேப்பே இல்லை, ஃபுல்லா அனைத்து பக்கங்களிலும் அனைத்தும் ஜாம் பேண்ட், திறந்தாலே வெடிக்க மாதிரி அத்தனையும் எழுதியிருக்கிறார். அவ்வளவு கிருபை ஒன்று. இன்னொன்று, இந்த புத்தகத்தின் சிறப்பு என்னவென்றால், 2 காரியங்கள் புத்தகத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது. ஒன்று, தானியேலுக்கு சொன்ன இந்த புத்தகத்தை முத்திரை போடு, டோன்ட் ஓபன் இட், சீல் பண்ணு, யாரும் படிக்க வேண்டாம். 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல. யோவானுக்கு முடியும் போது சொன்னார் 22:10 முத்திரை போட வேண்டாம். நல்லா பாருங்க, முதல் புத்தகத்தை முத்திரை போடுனார், கடைசி புத்தகத்தை முத்திரை போட வேண்டாம். இதை கர்த்தர் எனக்கு எப்படி வெளிப்படுத்தினார் என்றால், இந்த புத்தகத்தை படித்து நான் எப்போதுமே புத்தகத்தை கிறுக்குவேன் நிறைய. ரொம்ப கஷ்டம், இதை விரிக்கவே முடியல. திறக்கவும் திறக்குது, விரிக்கவும் முடியல. மூடியும் வச்சிருக்காரு, திறந்தும் இருக்கிறது. ஆகவே தானியேலுடைய முத்திரையும் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துல முத்திரை உடைந்தா இருக்குது. யாராவது வைத்திருந்தால் விரித்து பாருங்க, விரிக்க முடியாது. யூ கேன் ஓபன் பட் யூ cannot ஓபன், யூ கேன் ஓபன் பட் யூ cannot ஓபன். கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபை அதிகமாய் கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இது என்னடா இது வெக்கம், நமக்கு இல்லாத கிருபை என்று சொல்வார். Nobody can oppose us. The ruling what God has given Joel is nobody can oppose. என்ன கேட்டீங்களா, என்ன சொல்லுவார்னா, பேப்டிஸ்ட பற்றி எனக்கு தெரியாதா, ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி எனக்கு தெரியாதா, செகண்ட் கமிங்க பற்றி எனக்கு தெரியாதா, மினிஸ்ட்ரியை பற்றி எனக்கு தெரியாதா, வாட் இஸ் த நியூ திங் தட் இஸ் கோயிங் டு பிரிங், அப்படி என்று சொல்வார். அப்படி தெரிந்தவர்கள் ஏன் இன்னும் வெளிப்படையாய் ஒருவர் கூட இங்கிருந்து முளைக்கவில்லை என்பது என்னுடைய பெரிய ஆதங்கம். அதுதான் இந்த நாட்களில் தேவன் வைத்திருக்கிற சிறப்பு. அருமையாய் ஆராய்ச்சி செய்து ஆவியானவர் எப்படி இயங்குவார், ஆவியானவர் எப்படி அபிஷேகமாய் இறங்குவார், ஆவியானவர் எப்படி பாஷைகளை கொடுக்கிறார், அந்த பாஷையுடைய வியாக்கியானம் என்ன. எஸ் ரிட்டன், வெரி குட், நல்லா எழுதியிருக்கிறார். 3 வகையான ஊழியங்களை எழுதியிருக்கிறார். இப்போதுதான் ஊழியத்தை தொடங்குறான். அவன் என்ன செய்யணும்? அருமையான புத்தகம். அதை தொடர்ந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன செய்யணும்? சபையில் இருக்கிறவர்கள் என்ன செய்யணும்? இயேசுவானவர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? லூக்கா 2:47 அவர் பேசின ஞானத்தை கேட்டு வேதபாரகர்கள் வியந்தார்கள். He is nothing. He is not a Pharisee. He is not a teacher. He is not a Bible scholar. He is not a theologian. ஆனால் தேவன் அவர் கொடுத்த ஞானத்தை, வெளிப்படுத்தியிருக்கிற ஞானத்தை, 30 வகையான ஜபங்கள் எனக்கே ஆச்சரியம் தருகிறது. நீங்கள் 2ஆம் வருகையில நடைபெற போகிற யுத்தம், இப்போது யூரான் நடக்கிறது, ஈரான் எல்லாம், இவைகள் எல்லாம் வேதத்தில் தான் இருக்கிறது, எந்த சமயத்திலும் சொல்லவில்லை. இட்ஸ் ஆல் ரிட்டன். அதை எனக்கு இருக்கிற அர்மதகான் யுத்தம் புஸ்தகம் என்பது 1290 பக்கங்களை கொண்டதை ஒரே பேராகிராஃப்ல சுருக்கி எழுதிட்டு இருக்கிறாரு. ஒரே பேராகிராஃப்ல. வாட்ஸ் எ கிரேட் விஸ்டம். நான் எனக்கு கொடுத்த புத்தகத்தை வீட்டில் வைத்திருக்கிறேன். அதுல எழுதியிருக்கிறேன், how wonderful Lord you have given him the wisdom to concise. 1300 pages புக், ஒரே பேராகிராஃப்ல 2 யுத்தங்கள். அதுவே நிறைய பேருக்கு தெரியாது கிறிஸ்துவனை.
அரமதகான் யுத்தம் என்றால் என்ன தெரியாது, கோகு மாகோக் என்றால் என்ன தெரியாது, எப்போது நடக்கிறது என்று தெரியாது, அது எந்த நடக்கிறது என்று தெரியாது. பட் they will say, I'm secretary, I'm president, I'm elder, I'm so and so, I am qualified. Why God has given the opportunity to write him? He is not qualified BD. அவர் இறையில் படிக்கவில்லை. ஏனென்றால் நீதிமொழிகள் 29:18 சொல்லுகிறது, தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் கெட்டு சீர்கெட்டு போவார். ஏசாயா 5:13 சொல்லுகிறது, வேதத்தை குறித்த அறிவு இல்லாமையால் ஜனங்கள் சிறைப்பட்டு போவார்கள். ஓசியா 4:6 சொல்லுகிறது, வேதத்தினுடைய அறிவு இல்லாமையால் ஜனங்கள் சங்காரமாகிறார். It's not because of Uday Kumar, it's not because mummy, it's not because he is BE, it's not because he is MBA. It is the spirit of the God which has anointed him, which has bestowed the wisdom upon him. அவருக்கு கொடுத்த ஞானம், அறிவு. ஒரு கேள்வி நம்மிடத்துல, அந்த நாட்களிலே இயேசுவை பார்த்து கேட்ட கேள்வி, மார்க் 6:2, இவன் தச்சன் அல்லவா, இவனுக்கு இந்த அறிவு எங்கிருந்து வந்தது? சமுதாயத்திலே நமக்கு அறிவு வந்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத சமுதாயத்தின் நடுவில் ஆண்டவர் வாழ்ந்தார். இட்ஸ் நாட் ஈஸி ஜோக் பிரதர். கேட்கிறவர்கள் மத்தியில் இருக்கிறோம். How this wisdom has come? இந்த அறிவு எங்கிருந்து வந்தது? வேதத்தில் இருந்து வந்தது. It has come from the Bible. It has not come from anywhere else. இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? Everybody cannot write. All cannot write. எல்லாமே எழுதிவிட்டார். அறிவு ஒரு சாராருக்கு மட்டும்தான் சொந்தம் என்று நினைத்து கொண்டு இன்றைக்கும் வாழ்கிற திருச்சபையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் வெட்கப்படும். That wisdom God gives. No more climbing. யார் இதை எழுத சொன்னது? இதே கேள்வி அப்போஸ்தலர்கள் முடவனை நடக்க வைத்த பிறகு அப்போஸ்தலர் 4:7 கேட்டாரு, எந்த அதிகாரத்தினால் இதை செய்கிறீர்கள்? எந்த அதிகாரத்தினால் கல்யாணம் பண்ண எடுக்கிறீர்கள்? அதை நமக்கு கொடுத்தது இந்த வேத புத்தகம். இதை முடிந்தவர்கள் எழுதலாம், முடிந்தவர்கள் பேசலாம், முடிந்தவர்கள் சொல்லலாம், முடிந்தவர்கள் விலை கொடுத்து வாங்கி கொடுக்கலாம். எத்தனையோ புத்தகங்களை படித்திருக்கிறேன். ஆனால் புத்தகம் கொடுத்த ஒரே ராத்திரியில் அதை படித்து முடித்து விட்ட பிறகுதான் செபிக்க ஆரம்பித்தேன். Entire night I read all the verses. எல்லாவற்றையும் படித்தேன். அபிஷேகம் எப்படி வந்தது? It's not because anybody. God has chosen him. கர்த்தர் தெரிந்து கொண்டார். கர்த்தர் அபிஷேகத்திருக்கிறார். கேள்வி எழுவாங்க, இது என்ன அபிஷேகம்? இவருக்கு எப்படி வரும்? நாங்க முறையா வந்திருக்கிறோமே, எங்களுக்கு தானே வரணும். கர்த்தர் விரும்பினால் நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும்? பாருங்க, ஆவியானவர் புறஜாதிகள் மேல் இறங்கினார் என்ற உடனே அப்போஸ்தலர் 10 இறங்கினார். 11 கேட்டான் பேதுருவை பார்த்து, எப்படி நீ புறஜாதிகள் மத்தியில போய் பேசலாம்? விருத்த சேதனம் இல்லாதவர்கள் மத்தியில எப்படி பேசலாம்? அதுதான் இந்த புத்தகம். இது ஒருவேளை யாருடைய கையில போகுமோ, யார் இடத்துல அது பேசுமோ தெரியாது. என்னிடத்துல ஒருவர் வந்தார். அவரு பாண்டியன் நினைக்கிறேன், ரயில்வேஸ்ல இருக்கார். பக்கா ஒரு இந்து மேன். அவர் எப்படிப்பா ரட்சிக்கப்பட்டே அப்படின்னு கேட்டா, அவர் சொன்னார், ஐயா என்ன கேரளால போட்டாங்க, நான் புத்தகம் படிக்கிற பழக்கம் எனக்கு அதிகம். அந்த இரவு எனக்கு தூக்கமே வரல, ஒரு புத்தகமும் இல்லைங்க. There is no magazine at all. கடைசியில ஒரு புஸ்தகம் இருந்தது, இயேசு விடுவிக்கிறார் இருந்தது, எடுத்து படிச்சேன். அன்று ராத்திரி என்னுடைய பாவங்களை அறிக்கிட்டு நான் ஒப்பு கொடுத்தேன். அவனுக்கும் புத்தகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இன்னொரு அருப்புக்கோட்டைக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு சண்முகம் என்ற ஒருவர், அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவரு MA நல்ல MA வாங்கி MEd வாங்கி பெரிய எச்சமா இருக்கார். அவரை கேட்டேன், எப்ப எப்படியா கன்வெர்ட் ஆனீங்கன்னா, என் மனைவிக்கு நான் சும்மா கிறிஸ்துவன் என்று சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேயா. அவங்கள கொண்டு போய் மருவுக்கு போயிருந்தேன். அந்த ஊர்ல படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ராத்திரி மட்டும் இருக்கும், ஒண்ணுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. அதனால என் மனைவி அப்படி போகும்போது வெளியில இது என்னதான் கருப்பா இருக்குதுன்னு பைபிள் எடுத்து திறக்கிறது படிக்கிறது. திடீர்னு என் ஒய்ஃப் வந்தா மூடி வச்சிருது, மறுபடியும் திறக்கிறது மூடுறது, திறக்கிறது மூடுறது. இப்படி இருந்து நான் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு திருச்சபையில பெரிய செக்ரட்டரியா இருக்கிறேன். என் மகன் மெட்ராஸ்ல பெரிய சர்ச் வச்சிருக்காங்க. கிரேட் வண்டர். வேதம் சொல்லுங்க, ஆவியானுடைய அனுக்கிரகம் தேவன் கொடுக்கிறார். His life is going to change everybody's life. ஆளுகை யாருக்கிட்டயோ இருந்தது, அந்த ஆளுகை இவரிடத்துல கொடுத்திருக்கிற. நீங்களும் நானும் கேள்வி கேட்க முடியுமா? பிரியமானோட ஆளுகைக்கு ஏற்ப கர்த்தர் சாலமோன் ஞானத்தை கேட்டு கர்த்தரிடத்துல வாங்கி கொண்டான். கர்த்தர் பயன்படுத்திய பாத்திரம்.
கர்த்தர் பயன்படுத்துற பாத்திரம். ஆளுகையை கொடுப்பார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை பிரபுக்களோடு கூட உட்கார வைக்கிறார். Book I never thought he has read. You will write the book and I will dedicate it. நான் அதை பிரதிஷ்டை பண்ணுவேன், இவர் எழுதுவார் என்று சில வருடங்களுக்கு முன்பதாக நினைக்கவே இல்லையே. கர்த்தர் சொன்ன, எனக்கு தான் அதிகமாய் கிடைக்கும். தேவன் யார் சமம்? நான் தான் அன்பு கூறணும், நீ தான் அன்பு கூறணும், நாங்க தான் செய்யணும். We can only love the Lord. You cannot love the Lord. சீமோன் சொல்லுகிறான், இவள் பாவி, இவள் எப்படி ஆண்டவரை உன்னிடத்தில் அன்பு கூறலாம்? உதயகுமார் யாரு? அவர் எப்படி அன்பு கூறலாம்? நோ, you cannot. பிரசன்னகுமார் யாரு? ஜோயல் யாரு? இவங்க எல்லாம் யாரு? இவங்க போய் எப்படி அன்பு கூறலாம்? அன்பு கூறுவதற்கென்றே அழைக்கப்பட்ட வேதபாரர்கள் நாங்கள், பரிசேயர்கள் நாங்கள். இப்படிப்பட்ட சங்கிலியை தான் இயேசு உடைத்தார். இவள் மிகுதியாய் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார். God will see through the book and say, இந்த வாலிப வயதில் நான் வெட்கப்படுகிறேன். வாலிப வயதிலே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஓடினேன். அப்போது எனக்கு கம்ப்யூட்டர் இல்லை, அப்போது எனக்கு பிரிண்டிங் டெக்னாலஜி இல்லை, அப்போது எனக்கு செல்போன் இல்லை, அப்போது வெறும் பாஸ்டர்கள் போதிக்கிறது மட்டும்தான் போதனையை ஒழிய புத்தகம் இல்லை. இன்றைக்கு போல அத்தனையும் இல்லை. இத்தனையும் கிருபை கொடுத்திருந்தும் கூட வாலிப பிள்ளைகள் வழி தவறி போகிற காலங்களிலே வாலிபன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார். நீயும் நானும் கேட்க முடியாது. He loves it. கடவுள் அவரை யாராகிலும் அன்பு கூறலாம். கடவுள் யாராகிலும் அன்பு கூறலாம். தேவன் நம்ம கொடுத்திருக்கிற அரசு, தேவன் நம்ம கொடுத்திருக்கிற ஆளுகை, அது இவ்வுலகத்துக்குரியது அல்ல. எல்லாத்துக்கிட்ட கேட்டா, I do not belong to this world. நீ ஒன்னும் செய்ய முடியாது, நீ என்ன விடுவிக்க வேணாம், சிலுவையில் அரே, எனக்கு தெரியும் சிலுவையை எப்படி ஜெயிப்பேன், எனக்கு தெரியும். இதற்கெல்லாம் பயந்தவர்கள் நாங்கள் அல்ல என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிகாரத்தை இந்த புத்தகம் படிக்கிறவர்களுக்கு கொடுக்கும் என்று நம்புகிறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் வாழ்ந்த காலத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகள் போலவே இந்த நாட்களிலும் எழுப்பப்படும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில், இயேசுவே பதில். நான் வாணியம்பாடி ஆம்பூர்ல வேலை செய்யறேன். பஸ்ல வருகிறேன். பஸ் வெடித்தது, எரிந்து விட்டு இருக்கிறது. வெட்டுவான் பள்ளிகொண்டா கிட்ட எரிஞ்சு போச்சு. 14 பேர் செத்துட்டாள். 7 பைகள்ல என் பஸ் இங்க வேப்பூர்ல தெரிந்தது. 14 பேர் செத்தார். நான் நல்லா தூங்கிட்டேன். எழுப்பி பார்த்திருக்கார்கள், எழும்பல. நல்லா கவனிங்க, எழுப்பி பார்த்தது எழும்பல. அப்புறம் விழுந்தேன். வெளியில வந்தேன். கண் விழித்து பார்த்தால் எல்லாம் உடம்பும் கருகி இருக்கிறது. நான் பேகோடு வெளியே விழுந்தேன். 6000 ரூபாய் இருக்கிறது. திறந்து பார்த்தால் 6000 ரூபாய் அப்படியே இருக்கிறது. அதனால எங்க அம்மா கொடுத்த சாப்பாடு அப்போ டிஃபன் பாக்ஸ்ல இட்டு வருவேன், அது இல்லை. பச்சு அட்மிட் ஆன். இது முடிந்து விட்டது. ஆனால் சிபிஐ வந்து விட்டார். எல்லாருக்கும் காயம், மதித்திருக்கிறார்கள். நீ தூங்கி கொண்டு வந்திருக்கிறாய். உன்னால் தான் இந்த வெடி விபத்து நடந்தது. ஏனென்றால் அதுல சல்பர் தான் எரிந்து விட்டது. சல்பர் எரிய காரணம் யார் என்று என்னை கோட்டுவானான். எத்தனையோ சொல்லி பார்த்தேன். சார், I cannot say anything. அப்பொழுது நான் தலையில் அடித்து கொண்டு சொன்னேன், ஆண்டவரே, ஏன் என்னை காப்பாற்றினி? ஏன் என்னை இப்படி வைத்தீர்? இவங்களிடத்துல மாட்டிட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்கிறாங்களே, இயேசுவே பதில் என்ன தான்பான்னு கேட்டேன். எதிரில் இருக்கிற ஆபீஸ என்ன சொன்ன இப்போ நீங்க? இன் இங்கிலீஷ் ஐ டோல்ட், ஜீசஸ் இஸ் தி ஆன்சர் சார் அப்படின்னு. ஓ, ஜீசஸ் இஸ் தி ஆன்சர். யூ பிலீவ் இட்? ஜீசஸ், எஸ் சார். He has answered me, sir. He has taken out me, sir. கடவுள் அந்த நிமிடத்தில் என்னை விடுதலை பண்ணினார். எல்லாருக்கும் அதே பயம் வரும். இயேசுவே, கேள்விகள் கேட்கப்படும், புத்தகத்தில் கேட்கப்படும். தைரியமாயிருங்கள், பயணம் செய்யுங்கள், இன்னும் எழுதுங்கள். கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிக்கட்டும். கடைசி எல்லாரும் எழுந்து ஒரு அடியை பாடி நம் மகனை ஆசீர்வதிப்போம். ஸ்தோத்திரம். நன்றி. வாங்கி உடைக்க போகிறீர் முத்திரைகளை. அதிலிருந்து மின்னல்கள்,
இடிகள், வாதைகள் எல்லாம் பூமிக்கு வரப்போகிறது. இந்த அருமையான காட்சியை புத்தகமாய் எழுத உங்களுடைய மகனை கொடுத்த ஞானத்துக்காய் நன்றி, ஊக்குவித்த பெற்றோர்களுக்காய் நன்றி, வாழ்த்துவை வழங்கியதற்காக நீர் காத்து கொண்டிருக்கிறீர். உங்களுடைய வருகைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். மகனுக்கு நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. வேதத்தில் வாசிக்கிற கர்த்தாவே, எலியா எலிசாவை போல, ஆரனை போல, மோசையை போல, கர்த்தாவே ஆதி அப்போஸ்தலரை போல கர்த்தாவை எடுத்து பயன்படுத்த செபிக்கிறோம் ஆண்டவரே. இங்கே மேடையில் இருக்கிற கீழே இருக்கிற எல்லா ஊழியக்காரர்கள் சார்பாக நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபை வரங்களை, எங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தை அருமையான கர்த்தாவை வைக்கிறோம் ஆண்டவரே. மகன் மூலமான அற்புதங்களை செய்ய முடியாது செபிக்கிறோம். வானுக்கு விரோதமாய் எந்த சத்துரு எழும்பாதபடி கர்த்தாவே, வானுக்கு விரோதமாய் ஊழியத்துக்கு விரோதமாய் எந்த சத்துரும் எழும்பாதபடி, அந்தகாரங்களுக்கு எழும்பாதபடிக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் உணர்வுகள் சபித்து புறப்படுத்துகிறோம். மகனை சுற்றிலும் இயேசு நாமத்திலே நடத்துக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல